பிரைஸ்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தேவனுடைய நாமங்கள் எத்தனைன்று தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது அவருடைய நாமங்கள் பைபிள் ஃபுல்லாக. இருந்தாலும் முக்கியமானது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிலது 1 சாமுவேல் 17:45 இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தர். 2 சாமுவேல் 7:26 இஸ்ரவேலின் மேல் தேவனானவர். 2 சாமுவேல் 23:13 இஸ்ரவேலின் கண்மலையுமானவர். நெகேமியா 9:17 இரக்கம் உள்ளவர். சங்கீதம் 18:2 ரட்சணிய கொம்பு. சங்கீதம் 18:28 இருளை வெளிச்சமாக்குகிறவர். சங்கீதம் 22:3 இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். சங்கீதம் 37:39 இக்கட்டு காலத்தில் அவரே அடைக்கலம். சங்கீதம் 78:41 இஸ்ரவேலின் பரிசுத்தர். சங்கீதம் 80:1 இஸ்ரவேலின் மெய்ப்பர். சங்கீதம் 104:7 ரட்சிப்பின் பலன். ஏசாயா 10:17 இஸ்ரவேலின் ஒளியானவர். ஏசாயா 17:10 ரட்சிப்பாகிய தேவன். ஏசாயா 47:4 இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளின் கர்த்தர். ஏசாயா 41:14 இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய மீட்பர். ஏசாயா 43:3 இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ரட்சகருமாகிய கர்த்தர். ஏசாயா 43:15 இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் ராஜாவுமானவர். எரேமியா 14:8 இஸ்ரவேலின் நம்பிக்கை. யோவேல் 2:27 இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர். மத்தேயு 1:16 இயேசு. மத்தேயு 1:23 இம்மானுவேல். மார்க் 16:32 இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து. லூக்கா 2:25 இஸ்ரவேலின் ஆறுதல். 2 கொரிந்தியர் 1:3 இரக்கங்களின் பிதா. தீத்து 1:2 ரட்சகராக இருக்கிற கர்த்தராக இயேசு. வெளிப்படுத்தல் 1:4 இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர். பார்த்தீங்களா? இந்த நாமங்கள் நிறைய நாமங்கள் இருக்குது. நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு அதிகாரங்களையும் அவ்வளோ நாமங்கள், தேவனுடைய நாமங்கள். அதை வச்சு நம்ம என்ன செய்யணும்? போற்றி புகழ்ந்து மகிமையாக நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு மகிமை செலுத்தணும். அப்போ தான் அவருடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு நடக்கும். நம்ம ஆண்டவருக்காக நம்ம ஜீவிக்கணும், பிழைக்கணும். எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்காக மாத்திரம் நம்ம செய்யணும். மனுஷனுக்கு முகத்தை பார்க்க தேவனும் இதயத்தை பார்க்குறாரு. இதயத்தை பார்க்குறவங்களுக்கு தான் பயப்படணும். ஆத்துமாவை கொள்ளுகிறவர்களுக்கு தான் பயப்படணும். நான் சாதாரணமாக கொலை பண்ணி போடுறாங்க, செத்து போய், நான் அதுக்கு பயப்படக்கூடாது. ஆத்மாவை கொள்ளுகிறது தான் பயப்படணும். அவர் தான் ஆத்மாவை கொள்ளுகிறவர், உயிர்ப்பிக்கிறவரும் அவரே, கொள்ளுகிறவரும் அவரே. அதே நம்ம அவர்கிட்ட தான் போக போகிறோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அவருக்கு எது பிரியம், எது செய்யணும் நினைக்கணும். உலகத்தானுங்கள்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா அவங்களும் அழிஞ்சு தான் போக போகிறாங்க. உலகத்தில் இருக்க போகிறாங்களா? எல்லாம் மாயை. பிரசங்கி சொன்னது போல் எல்லாம் மாயை. சொந்தம், பந்தம், பணம், பொருள் எல்லாமே மாயை. நம்ம சேர்த்து வச்சுட்டு விட்டுட்டு போயிடுறோம். கூட வருதா? இல்லை. மற்றவங்க தான் ஆள போகிறாங்க. அது வீடாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும் அப்படி விட்டுட்டு தான் நம்ம போகணும். தூக்கிட்டு போகவே முடியாது. எந்த காரியங்களும் நம்மளோட வராது. ஆனால் தேவரீருடைய ஒரு காரியங்களாக அன்பு, பாசம், அதோடைய நம்ம ஆண்டவருக்காக நம்ம செய்த காரியங்கள், ஆத்தும ஆதாயம். எத்தனை ஆத்துமாக்களை வச்சுருக்கிறோமோ அவ்வளோ ஆத்துமாக்களுக்கு தான் அவருக்கு ரொம்ப பிரியும். அதனால் நம்ம ஆத்துமா ஆதாயம் செய்து கர்த்தரை நேசித்து அது மாதிரி நடப்போம். அதனால் நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, அந்த வசனங்களெல்லாம் மற்றவங்களுக்கு அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோத்துக்கோ இந்த ஊழியை நீங்கள் செய்ய முடியுமோ அவ்வளோத்துக்கோ வந்து பரப்புங்க. தேவனுடைய நாமத்தை பரப்புங்க, அவருடைய வேத வசனத்தை பரப்புங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.